ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்லட் ப்ரௌனி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிரிங்கிள் டாப்போட சாஃப்டாக எவ்வளோ ஒரு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ரௌனி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓடிஜி உங்கள்கிட்ட இருந்தாலும் ஓகே, ஓவன்லேயுமே குக்கர்லேயுமே நம்ம செய்யலாம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. 180 டிகிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டபுள் ராட் ஆனில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் குக்கர்லேயுமே குக்கரில் ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மேலே அந்த விசில் இருக்கு இல்லையா, அந்த வெயிட் போடாமல் உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போது ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போது இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கேஜிக்கான மெஷர்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு 1/4 கேஜி வேணும் அப்படின்னா இதில் அப்படியே பாதியாக குறைச்சிக்கோங்க. டபுள் கேஜி வேணும் அப்படின்னா 1 கேஜி வேணும் அப்படின்னா அப்படி டபுள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 1 மினிட் இல்லைனா 30 செகண்ட் கிட்ட பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட என்ன சுகர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாகரி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வெல்லம் இருக்குது இல்லையா, அந்த தூளை நுணுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை கொட்டுற அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிட்டேன். நல்லா சுகரும் எக்கும் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமேட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாக்லேட் பட்டர். உங்கள்கிட்ட என்ன டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து மில்க் சாக்லேட் இருக்குது. ஸோ நான் மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பட்டர் 2 டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போது இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து 1 மினிட்டுக்கு கம்மியாக மிக்ஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேலையே இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு நான் பாருங்கள் நாகா பிராண்ட் ராகி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதுவுமே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மில்க் சாக்லேட் பாருங்கள், அந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ராகி கோகோ பவுடர் ரெண்டுமே நான் ஆல்ரெடி வந்து மெஷர்மெண்ட் பண்ணி சலித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு டைம் சலித்து வச்சுக்கோங்க. பேட்ரு தான் இந்த மாதிரி சலித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடியே மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுப்பேன். எடுத்துகிட்டு எல்லா இதுவுமே கரெக்டாக இருக்கா, எக்கு வெனிலா எசன்ஸ் சால்ட் மாதிரி எல்லாமே கரெக்டாக டேபிள் எடுத்து வச்சுட்டோமா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஹார்ட் ஆகிடும். கட் அண்ட் ஃபோல்டில் இந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி இதுவுமே நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு டின்னை வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். அப்புறம் தான் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவங்க வந்து 1/2 கேஜி கேட்குறாங்க அப்படின்றதால நான் 250 கிராம் தனித்தனியாக நான் பண்ணுறேன்னா அப்போ தான் பீஸ் நிறையா வரும் அப்படின்ட்டு. இது யாருக்கு அப்படின்னா என்கிட்ட ஒரு அக்கா வந்து பர்த்டேன்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பர்த்டே இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ் ஏதாவது வருது அப்படின்னா நீங்களும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். இப்போது ஏன்னா அப்போ தான் பீஸ் அதிகம் வரும் அப்படின்றதுக்காக. இப்போ நார்மலாக 1/2 கேஜி கேட்டாங்க அப்படின்னா நான் 1/2 கேஜி கொடுத்துருப்பேன். ஸோ இவங்க பீஸ் கொஞ்சம் வேணுன்றதுனால 2 பேட்டராக சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் வெளியே வரும். உங்களுக்கு பேட்ரு வந்து ஈவனாக உப்பி கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எப்படி உப்பி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உப்பி கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌனியை நீங்களுமே அச்சீவ் பண்ணலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ப்ரௌனி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் சேல் பண்ணுற ப்ரௌனி ரெசிபி தான். ஸோ நீங்கள் தாராளமாக பயப்படாமல் பண்ணலாம். ஐயோ எப்படி வரும் ஏது வரும் அப்படின்ற ஒரு பயமே இருக்க தேவையில்லை. இதெல்லாம் சேல் பண்ணுற ப்ரௌனி தான். பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக. நான் அந்த நைஃப் வச்சு கட் பண்ணும்போதே பாருங்களேன், அந்த நைஃப் இப்படி கீழே அப்படி இறங்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க ரிவ்யூமே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற ரிவ்யூமே கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ கூட நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அட்டாச்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து டெக்கரேஷனுக்காக உங்கள்கிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அதை மெல்ட் பண்ணி
நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட் இருந்தால் மில்க் சாக்லேட் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் சாக்லேட்னா டார்க் சாக்லேட், எது உங்ககிட்ட அவைலபிளில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் எல்லாம் வந்து அந்த பேட்டர்லேயே போட்டு அப்புறம் பேக் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நான் சாக்கோ சிப்ஸ் 1 kg நான் வாங்கி வச்சுருக்கேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதை வாங்கி வச்சதை சின்னோண்டு ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுப்பேன், சும்மா அதை எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களாம் பேட்டர்லேயே இந்த சாக்கோ சிப்ஸு, பிளாக் சாக்கோ சிப்ஸ் அதெல்லாம் போட்டுருவாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனலில். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கிளிங் ரேப் போட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துர்லாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ வெயிட் போடுறோம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். நம்மக்கிட்ட 1/2 kg கேட்டாங்கன்னா நான் எவ்வளோ கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா கஸ்டமைஸ்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகராக உங்ககிட்ட வெயிட் இருக்காது, வெயிட் எப்பயுமே எக்ஸஸாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வாங்கினாலுமே பாருங்கள், 500 கிராம் கேட்டாங்க, நான் 592 கிராம் கொடுத்துருக்கேன். அவங்க இந்த ஹோம்மேட் சாக்லேட் கேக்கில் நானாக தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா பர்த்டேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைடில் இருந்தாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். தேங்க்யூ. இதுதான் அவங்க அனுப்பின ஃபீட்பேக். ஸோ உங்களுக்கும் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.